வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பீடாமீட்டர் சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்சார் வச்சு தான் ஸ்பீடாமீட்டர் ஓடுது. அதிலே இந்த ஸ்பீடாமீட்டர் மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் பிரேக்கும் நமக்கு வந்து வீல் சென்சார் வச்சு தான் ஏபிஎஸ் பிரேக்கும் வேலை செய்யுது. அது மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்பீடாமீட்டர் சென்சார் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்பீடாமீட்டரும் வேலை செய்யாது, ஏபிஎஸ் பிரேக்கும் வேலை செய்யாது. அந்த மாதிரி டைமில் நம்ம அது சென்சார் ஃபால்ட்டா இல்லை ஒயரிங் ஃபால்ட்டா இல்லை மீட்டர் ஃபால்ட்டா எப்படி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சென்சார், அதாவது சென்சார் டைப் ஸ்பீடாமீட்டரில் அந்த ஸ்பீடாமீட்டர் சென்சாரை எப்படி செக் பண்ணோம், அது ஒயரிங் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சுசுகி ஜிக்ஸர். இதுவும் வந்து சென்சார் டைப் ஸ்பீடாமீட்டர் தான். இந்த வண்டியில் வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து ஓடல. இதை நம்ம எப்படி சென்சார் ஃபால்ட்டா இல்லை மீட்டர் ஃபால்ட்டா ஒயரிங் ஃபால்ட்டா கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில வண்டியில் வந்து ஸ்பீடாமீட்டர் சென்சார் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் கொடுத்துருப்பாங்க, டிஸ்க் பிரேக் பக்கத்தில். சில வண்டியில் பேக் வீலில் கொடுத்துருப்பாங்க. சில வண்டியில் வந்து கியர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சில வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு வீலுமே கொடுத்துருப்பாங்க, ஏபிஎஸ் டுவெல் சேனல் மாதிரி எந்த வண்டியில். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மாடலாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ஸ்மால் ஸ்ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, ஜிபி சாப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்பீடாமீட்டர் சென்சார். இப்போ இந்த வண்டியில் வந்து ஸ்பீடாமீட்டர் ஓடல, நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கீ ஆன் பண்ணிட்டு பேக் வீலை சுற்றினாலே அது ஓடணும். பேக் வீலை சுற்றுப்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலை சுற்றும் போது ஸ்பீடாமீட்டர் ஓடல, ஜீரோவில் தான் நிற்கிது. இப்போ இந்த காமனாக ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சென்சார் டைப் ஸ்பீடாமீட்டர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். அதாவது ஒரு நெகட்டிவ் இன்புட் வரும், ஒரு டிசி இன்புட் வரும், ஒரு டிசி அவுட்புட்டாக வெளில வரும். காமனாக எல்லா ஸ்பீடாமீட்டர் சென்சார்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லைனாக உள்ளே வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் லைன் டெஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறேன், டிசி பாசிட்டிவில் வந்து கிளிப்பை போட்டு நெகட்டிவில் வைக்கிறேன். நெகட்டிவில் வச்சா நமக்கு ப்ளூ லைட் தெரியும். ப்ளூ லைட் தெரிஞ்சால் நெகட்டிவ் வருதுன்னு அர்த்தம். இப்போ இதில் நெகட்டிவ் வருது, அப்போ நெகட்டிவ் பிரச்சனை இல்லை. இப்போது டிசி பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்பை தூக்கி நெகட்டிவில் போட்டு டிசி ரிட்டனில் வைக்கிறேன். இப்போ இதில் டிசி ரிட்டனும் வருது. ஓகேங்களா? இப்போ டிசி ரிட்டன்லேயும் பிரச்சனை இல்லை, இன்புட்லேயும் பிரச்சனை இல்லை. இப்போ சென்சார் அவுட்புட்டில் ஒரு சிக்னல் வரணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் லைட் எரியுது. அது இந்த வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகணும். உள்ளே போகிற வோல்டேஜ் எவ்வளோ நம்ம பார்க்கணும். அந்த வோல்டேஜ் வந்து வீல் சுற்றும் போது சென்சார்லேருந்து அந்த வோல்டேஜ் வந்து மாறி வெளில வரும், வேரியேஷனாக வெளில வரும். அந்த வேரியேஷன் வர அந்த வோல்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பீடாக மட்டும் வேலை செய்யும், ஏபிஎஸ் பிரேக் வேலை செய்யும். இப்போ இந்த வேரியேஷன் வோல்டேஜ் எவ்வளோ நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டர் வந்து டிசி 20ல் செட் பண்ணிட்டு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு வண்டிக்கும் அது வந்து மாறும், ஒரு பிராண்டுக்கும் மாறும். சில வண்டியில் 5 வோல்ட் உள்ளே போவோம், சில வண்டியில் 12 வோல்ட் போவோம். அந்த மாதிரி போகும்போது இந்த வண்டியில் எவ்வளோ போகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். டிசி இன்புட்டில் நம்ம வயரை சொருவிட்டு மல்டிமீட்டர் வச்சுட்டு மைனஸில் வச்சு பார்ப்போம். 10.18 வரைக்கும் போகுது. ஓகே, இப்போ நம்ம அது அவுட்புட்டாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அவுட்புட் வயரில் மறுபடியும் மாற்றி வச்சுருக்கேன். அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா 4.52 வருது அவுட்புட்டு. வீலை சுற்றுப்பா. 4.52 இருந்தது, இப்போ 0.6 மாறிச்சு. 0.06 மாறிச்சு. வீலை சுற்றும் போது இது வந்து வேரியேஷன் ஆகணும், மாறிட்டே இருக்கும் அந்த வோல்டேஜ். ஆனால் இதில் மாறல. மறுபடியும் சுற்ற 4.52 வந்தது, ஆனால் இப்போ 0 ஆகிடுச்சு. சரியான அவுட்புட் வெளில வரல. இது ஒரு மெத்தட் நம்ம செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இது நம்ம மறுபடியும் இன்னொரு விதமாக நம்ம செக் பண்ணலாம். சென்சாரை கழட்டி எடுத்துகிட்டு இந்த அலங்கி போல்ட்டை கழட்டினா சென்சார் வெளில வந்துடும். சென்சாரை கழட்டி எடுத்துருவோம். ஒரு வண்டியில் சில வண்டியில் 10 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வண்டியில் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சாரை கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தகடு மாதிரி வச்சு இப்படி தட்டினோன்னா மேலே மீட்ரு வந்து ஓடும். இந்த சென்சார் மேலே தட்டணும், ஓடுதா பார்க்கலாம். தட்டினா எந்த விதமான மாற்றமும் இல்லை, 0வில் தான் இருக்குது. இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சென்சார் வந்து போயிடுச்சுன்ட்டு. நமக்கு வோல்டேஜ் வேரியேஷனும் இல்லை, தட்டினா ஸ்பீடாமீட்டரும் ஓடல. சரி, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக ஒரு புது சென்சார் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் சாக்கெட்டை நான் கழட்டி எடுத்துட்றேன். அந்த சென்சாரில் நான் உங்களுக்கு பக்காவாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படிலாம் வேலை செய்யுது. இந்த சென்சார் கழட்டிட்டேன். ஒரு புது சென்சார் சுசுகி ஒரிஜினல் தான், 529 ரூபா வருது இந்த ஸ்பீடாமீட்டர் சென்சார் மட்டும். இந்த சென்சாரை நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம தட்டி பார்ப்போம் ஓடுதான்ட்டு. பார்த்திங்கன்னா ரீடிங் வந்து ஏறுது. நம்ம தட்டுற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஏறுது. அப்போ இந்த சென்சார் வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நம்ம பழைய சென்சாரில் தட்டினா ஏறல, மறுபடியும் பழசு போட்டு கட்டுறேன். இது பழைய சென்சார். இதில் தட்டுவோம். இதில் எந்த விதமான மாற்றமும் வரல. ஓகே, இப்போ நம்ம புது சென்சாரை மாட்டிட்டு வோல்டேஜ் வேரியேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
புது சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை உள்ளவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வீலை சுற்றுப்பா, ஸ்பீடாமீட்டர் ஓடுதா பார்க்கலாம். இப்போ வீலை சுற்றினா ஸ்பீடாமீட்டர் நமக்கு கரெக்டாக ஓடுது. எவ்வளோ ஸ்பீடு சுற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஓடுது. ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜ் வேரியேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் மறுபடியும் எடுத்து அதே மாதிரி DC 20ல் செட் பண்ணிட்டு இது எப்படி இன்புட் வோல்ட்டு ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். இன்புட் வோல்ட்டு அதே 10.10 கிட்டத்தட்ட 10 தான், 9 வருது, 10. இப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அவுட்புட் இதில் வந்து மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ 0.05 வீலை சுற்றுப்பா. வீலை சுற்றும் போது அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏறுது. 2.79, 2.8, 3.97, 4.5, 4 வந்து நிற்கிது. மறுபடியும் சுற்று. இது மாதிரி நம்ம வீலை சுற்றும் போது அந்த வோல்டேஜ் வந்து மாறும். சுற்றிட்டு வீல் எங்கே நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜ் வந்து வேரியேஷனில் நிற்கும். அதாவது 0 வோல்ட்லேருந்து 4.54 வோல்ட் வரைக்கும் அந்த வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்புட் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் போகுது. அது அவுட்புட்டாக வெளியே வரது பார்த்தீங்கன்னா 4.0லேருந்து 4.53 வோல்ட் வரைக்கும் வெளில வருது. நல்லா சுற்றிட்டே வீலை. இப்போ பார்த்தீங்கன்னா வீலை ஒரு ஆவரேஜாக சுற்றும் போது 2.66ல் சுற்றிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்பீடாக வந்து வண்டி கணக்கு பண்ணிக்கும். இதோட ஸ்பீடாக சுற்றும் போது வோல்டேஜ் வந்து ஏறும். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் வந்து ஸ்பீடாமீட்டர் ஓடுது. இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி ஒரு சென்சார் எப்படி செக் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம செக் பண்ணி சென்சாரை மாற்றிருக்கோம். இதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், வீல் ஸ்பீட் சென்சார்லாம் நம்ம செக் பண்ணுறது எல்லா வண்டியிலையும் காமனாக தான் இருக்கும். ஒரு சென்சார்னாலே நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இன்புட் போயிட்டு அது ஒரு அவுட்புட்டாக வெளில வரும். அந்த அவுட்புட்டோட வேரியேஷன் வச்சு தான் வந்து சென்சார் வேலை செய்யும். ஸ்பீடாமீட்டர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், ஒரு அவுட்புட் 3 ஒயர் வரும். இதுதான் வந்து காமனாக எல்லா வண்டியிலையும் வந்து ஸ்பீடாமீட்டர் சென்சாரை செக் பண்ணுற மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்பீடாமீட்டர் சென்சாரை பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.